போறேன்னு சொல்லவே முடியாது. வேற சூப்பரா இருக்கு. பாஜாரா இருக்குது. பெஜாரா இருக்குதா? பிளாஸ்ட் ப்ரோ நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாமே சூப்பரா இருக்கு. பாட்டு மாதிரி தக்காளி சுத்தமா அசுரன் மாதிரி இருக்குமா? ட்ரைலர் பார்க்கும்போது நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். அங்க இருந்த ஸ்டோரி டோட்டலாவே வேற. அவரோட வளர்ச்சி யாரால தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சி. அவர் வளர்ச்சி பார்த்து எல்லாமே பெருமை தான் பண்ணுவோம் தவிர பொறாமப்படக்கூடாது. ஆனா நிறைய பேருக்கு பொறாம தான் முக்கியமா இருக்குது. படம் பாத்துறேன். ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அந்த ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு, ஆக்டிங் வைஸ் எப்படி? ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ தனுஷ் 50வது படம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கூட மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஓகே, எல்லா காளிதாஸ்க்கு அப்புறமா அவரோட எல்லா டேரக்டருக்கும் கொடுத்திருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பயங்கரமா கொடுத்திருக்காரு. அப்புறமா ஆமா சரவணன் சாருக்கும் பயங்கரமா கொடுத்தாரு. அவங்க அண்ணனுக்கு பயங்கரமா கொடுத்தாரு. இவருக்கு வரலனா கூட பரவாயில்ல, இவர் ஹீரோ வரலனா கூட பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா இருக்கு. இப்போ அசுரன் படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ண முடியுமா, இல்ல அதுக்கும் மேல இருக்காது? இல்ல அதுவும் நல்ல படம் தான். இப்போ அதுவும் நல்ல படம் தான், அதுக்கும் மேல இருக்கான்னு கேக்குறேன். நான் சொன்ன 3 படமும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அசுரன், வடச்சென்னை, புதுப்பேட்டை 3 சேர்ந்து கலந்தாச்சு. ஆமா சாங் ஏஆர் மேம் பயங்கரமா பிஸ்டாப்ல. ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா தனுஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் சார் தான் வச்சு மியூசிக் போடுவார். எல்லா படத்துக்கும் ஹிட் ஆயிருக்கு. கண்டிப்பா. சோ இந்த படத்துக்கு மட்டும் ஏன் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சூஸ் பண்ணாரு? அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லிக்கிறாப்ல இந்த மாதிரி என் 50வது படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி நேம் வரணும்ட்டு அதுக்காக கரெக்டா பண்ணிக்கிறாரு. அதுக்கு லைக்கா எங்க இந்த டைம்ல ஏஆரோட பீஜம் வரணுமோ அங்க பயங்கரமா பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த படத்துல ஏதாவது சொல்றீங்க? ஹீரோயின் பீக் இல்ல, கண்டிப்பா பயங்கரமா பண்ணிக்கிறாரு. காமெடி ஏதாவது இருக்கா படத்துல? காமெடி சின்ன அவரு பிரதருக்கு சின்ன கலாய்க்கிற மாதிரி. ஆமா ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு எல்லாமே. ஓகே, 10க்கு இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் தரீங்கன்னா எவ்வளவு தருவீங்க? இதுக்கு 8.5 கொடுக்கலாம். 8.5 கொடுக்கலாம் கண்டிப்பா. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? தனுஷோட ஆக்டிங் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா தனுஷ் சாரே டைரக்ட் பண்ணி தனுஷ் சாரே நடிச்சிருக்காரு. கதை எப்படி இருக்கு, அவர் நடிச்ச நடிப்பு எப்படி இருக்கு? கதை சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. சாங்ஸ் யாக்கா ஒரே பாட்டு தான் சூப்பரா நல்லா இருக்கு. பார்க்கலாமா அந்த படத்தை? சூப்பரா இன்னொரு தடவை பார்க்கலாம். 2 தடவை பார்க்கலாம். ஸ்டார் மாதிரி தக்காளி ஸ்டார் நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்குண்ணா. பேசிட்டு நம்மள நன்றி சொல்றேன். ஐயோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? படம் பண்ணாரு நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் பண்ணாரு நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் சாங்ஸ் இல்ல. இது என்னன்னா தனுஷ் சார் வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. சோ டைரக்ஷன் பிளஸ் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்ஸ் பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பர் இருக்காரு. பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. தங்கச்சி ஆக்டிங்லாம் இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் தனுஷ் ஃபேன். அவர்காக நடக்குமா ஒன்ஸ் வாட்ச் கூட 2 தடவை பார்க்கலாமா? நீங்க நல்லா இருக்குதா படம்? என்ஜாய் பண்ணீங்களா? ஒண்ணுல ப்ரோ. இப்போ தனுஷ் சார் அந்த ராயன் படம் எந்த நல்லா இருக்குங்களா, பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குங்களா? ஓகே, இந்த படம் பாத்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து நடிச்சிருக்காரு. புதுசா இருக்கும் பார்க்கும்போது. சோ நீங்க பார்க்கும்போது ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு, அவரோட ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸ் நான் எதிர்பார்த்தது வேற ஸ்டோரி. ஆனா அங்க இருந்தது ட்ரைலர் பார்க்கும்போது நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா அங்க இருந்த ஸ்டோரி டோட்டலாவே வேற. அதே மாதிரி பவர் பாண்டியில வந்து ஒரு ஷட்டிலான பிலிம் தான் இருக்கும் அவருது. அதுக்கு அடுத்து அதுக்கே 50ல வந்து ஒரு ராவான ஒரு மெட்டீரியல் கொடுத்திருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது ஒரு ரா மெட்டீரியல் அவர் பண்ணுவாருன்ட்டு. நல்லா இருந்தது ப்ரோ. இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப ராவாவே இருக்கு. அசுரன் அளவுக்கு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் தரமா. நான் பார்க்கும்போது வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண மாதிரி இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கேட்க மறந்துட்டேன். இப்போ தனுஷ் சார் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு படத்துல ஒரு மாதிரி நடிச்சிருக்காரு. வயசான கெட்டப், யங் கெட்டப்லாம் நடிச்சிருக்காரு. இது என்ன மாதிரி கெட்டப்பா நடிச்சிருக்காரு? அண்ணன் ரோல் பண்ணிருக்காரு. ஓகே, நல்ல ரோல் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ பாக்குறதுக்கு. அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் பார்த்தா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. நல்லாவே கிளிக் ஆகும், கனெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு. அது 10க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம்னா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 7.5 கொடுப்போம். 7.5. ரெண்டாவது வாட்ச் பண்ணலாம், பார்க்கலாமா? இது 3வது தடவை. இப்பதான் போறீங்களா? சரி அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா.
இப்பதான் போறீங்களா படத்துக்கு? சரிண்ணா, நீங்க தனுஷ் சாரோட ஃபேனா இல்ல நார்மலா வந்திருக்கீங்களா? நார்மலா வந்திருக்கீங்க. இந்த படம் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? நாங்க வந்து ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ். ஓகே ஓகே, மாப்பிள்ளை தான் பாக்க போறோம். அவரால் தான் பார்க்க போறீங்க. பட் ஆனா இந்த படம் நல்லா இருக்கும். இந்த அசுரன் மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா? அவர் ஆக்ஷன் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகே, அவங்க சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்ன்றீங்க. ஓகே, தனுஷ் சார் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவரா மாறுவாரா? அவர் தான் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் அவர். ரஜினிகாந்த் மட்டும் ரஜினிகாந்த் அப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் அவர் தான், யாரும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் இருக்கிற தமிழ்நாடு நம்பர் 1 பொலிசுதாரனா நவீன் தனுஷ் தான். தனுஷ் மட்டும் தான். நல்லா இருக்குங்களா? பாத்துலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. தங்கச்சிக்காரன் தங்கச்சி நம்மளும் போறோம். தங்கச்சி சம்பளம் நல்லா இருக்கு படத்துல. மந்தமா இருக்கு. வேற லெவல். தங்கச்சிக்காரருக்கு வேற லெவல். ஆமா, வேற புது புது கான்செப்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் சாங்ஸ் 2 சாங் இருந்தாலும் பாஜாரா இருக்குது. பெஜாரா அப்புறம் இந்த செல்வராஜன் படம் தருப்பாங்க, அந்த ரைனிங்ல வரும். எனக்கு என்னன்னா, இப்போ தனுஷ் சாரை வச்சு மத்தவங்க டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா அப்பதான் படம் சொல்லி தனுஷ் சாரே வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்குங்களா? சாங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அதாவது அந்த 2 வாய்ஸ்க்கு போடும் படத்தை பார்க்கலாம். ஓகே, பக்காவா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க பத்துக்கு? வேற பேரு 80 to 90%. 80 to 90%. நல்லா இருக்காடா? சமா ப்ரோ, பிளாஸ்ட் ப்ரோ. நல்லா இருக்குங்களா? அப்புறம் அடுத்த படம் அப்படின்னு சொன்னா இதான் தெரியல. இதுல சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கலாம். படம் நல்லா இருக்குங்களா? அருமையா போகுது, அருமையா இருக்கு. படம் போறேன்னு சொல்லவே முடியாது. வேற ஆளுமே 50வது படம் சொல்லிருக்காங்க. இருக்கு சூப்பரா. பாட்டுலானா? பாட்டே தேவையில்லை. பாட்டே தேவையில்லையா? அவரே போதும். ஓகே, நான் இதுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, ரெண்டுமே நல்லா இருக்குங்களா? போர்ல அடிக்குது, அடியாது. ஓகே, அடுத்தது என்ன வரணும்ன்றது எப்படி பாருங்க. படம் எப்படி இருக்கு? பாட்டு நல்லா செம்ம. ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் தனுஷ் சார் வந்து இதுல டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. சோ அவரோட டைரக்ஷனுக்கும் ஆக்டிங்க்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? கதை வைஸ் நல்லா இருக்கு, ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. போர் அடிக்கும் சுத்தமா எங்கேயும் போர் அடிக்கலையா? படம் 2 தடவை பார்க்கலாமா? சாங் சொல்லிருக்காங்க, அந்த ஒரு பாட்டு எப்படி இருக்கு? அந்த ஒரு செம்மையா இருக்கு, அதுதான் நல்லா இருக்குங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பர். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இல்ல, இந்த படத்தை பாத்தீங்கன்னா தனுஷ் சாரே டைரக்ட் பண்ணி தனுஷ் சாரே நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணிருக்காரு. சரி, ஓகே, ரெண்டாவது டைரக்ட் பண்ணிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. சோ டைரக்ஷன் ஸ்டோரியா இருக்கு. படம் ஃபுல்லா அசுரன் மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. சாங்ஸ்னா அந்த ஒரு சாங் எப்படி? சரி, அந்த சென்டிமெண்ட்னு சொல்ற ஏதாவது காமெடி? காமெடி எதுவும் இல்ல. காமெடியில தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. போட்டுருவாங்க. படம் பாத்துறீங்களா? படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. டைரக்ஷன் சூப்பரா பண்ணிராப்ல. ஓகே, 50வது படம். 50வது படத்துக்கு ஏத்த மாதிரி வேல்யூவா இருக்கா? சூப்பரா இருக்கு படம். டான்ஸ்லானா? டான்ஸ் எல்லாமே இது, பாட்டு அருமையா இது, பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையா. சூப்பர், தரமான படம். இல்ல, எனக்கு என்னன்னா இப்போ அசுரன் படம் கம்பேர் பண்ணா இந்த படம் நல்லா இருக்குமா இல்ல ஈக்குவலா நல்லா இருக்கும்? இது தனுஷ் சார் டபுள் ஆக்டிங் அந்த மாதிரி ஏதாவது ரோல் பிளே பண்ணிருக்காரா? சிங்கிள் தான். சிங்கிள் ஆக்டிங் தான். நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணாரு. ஃபைட்லாம் அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. கொடுத்த காசுக்கு மஜாவான மஜாவா இருக்கு. மஜா படம். நல்ல படம், சூப்பரா. ரெண்டாவது இப்ப அடுத்த வாட்டி வருவோம் நாங்க. இப்ப தான் ஷோ போக போறீங்களா? ஓகே, நல்லா இருக்கு. தனுஷை பத்தி ஒரு 2 வார்த்தை. சாதாரண மனுஷனும் மேல வரணும்னு அது உதாரணம் தனுஷ் சார் தான். இன்னைக்கு அவரோட வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சி. அவர் வளர்ச்சியை பார்த்து எல்லாமே பெருமை தான் பண்ணுவோம், தவிர பொறாமப்படக்கூடாது. ஆனா நிறைய பேருக்கு பொறாம தான் முக்கியமா இருக்குது. அவர் வளர்ச்சியை பார்த்து எல்லாமே கத்துக்கணும். நம்மளால மலர முடியாததை நம்ம கத்துக்கணும். இந்த படம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க. ஓகே, நான் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? தனுஷ் படம்னாலே எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து அசுரன் மாதிரி அந்த ஒரு படத்தை பூர்த்தி செய்ய நினைக்கிறேன். அதுக்கு மேல இருக்கு. படம்னாலே ஒரு நாளைக்கு ஒரு வித்தியாசம். கரெக்ட்னா, ஆனா இவரே இப்ப டைரக்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் படம் அது இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடிச்சிருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது அவர் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மத்த டைரக்டருக்கு மனசுல பயம் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம படம் எடுக்கணும் இனிமேட்டு. ஏன்னா நம்ம பழையமாவே அரசியல் இருந்தா இனிமேட்டு யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது இவரை பார்த்து கத்துக்கணும். ஓகே, நான் சின்ன ஒரே டவுட்னா அது கியூரியாசிட்டில கேக்குறேன். இப்ப தனுஷ் சாரோட படத்துக்கு மோஸ்ட்லி அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் ஏ ரஹ்மான் சார் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்படி சார், ஒரு தேடல் அதிகமான உள்ள சார். கரெக்ட். ஆனா எல்லா ஹிட்டான படத்துக்கும் அனிருத் தானே பண்ணிருக்காரு. இது அதை விட ஹிட்டான படம் இல்ல. சோ அதை விட அவர் ஸ்பெஷல்ன்றத அப்படின்றத விட
இவர் என்ன சொல்றது, இவர் சொந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, டைரக்ட் பண்றாரு, எல்லாம் பண்ண சொல்ல இவருக்குன்னு ஒரு சில ஸ்பெசிபிக்கான ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். அது ஒருவேளை இவர்கிட்ட கிடைச்சிருக்கலாம். ஏறமாட்ட கிடைச்சிருக்கலாம். இன்னொன்னு அவரோட வாய்ஸ் கேட்டீங்களா? சாங் கேட்டீங்களா? அவரோட வாய்ஸ் அதான் ரெண்டு பேருமே பாடிருக்காங்க. தனுஷரும் பாடிருக்காங்க, ஏரங்கமனும் பாடிருக்காங்க. சரிச்சவங்கல காமிச்சாங்க. ரெண்டு பேரும் உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிச்சது யார்? எந்த வாய்ஸ் அந்த ஒரு சாங்ல பிடிச்சது? ஏஆர் சார். என்னைக்குமே ஏஆர் தான். ஆனா தனுஷ் சார் அதுக்கு ஈக்குவலா பாடிருக்காரு. அவரோட சிசிபிள் தானே. கண்டிப்பா. சரிண்ணா, இந்த படம் வந்து உங்க தேவை பூர்த்தி செய்ய நினைக்கிறீங்களா? தேவைக்கு மேலேயே பூர்த்தி செய்யும். தேவைக்கு மேலேயே பூர்த்தி செய்ய நினைக்கிறீங்க. ஓகே, நீங்க தனுஷ் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா என்ன கேட்பீங்க? இன்னும் அதிக படம் பண்ணாங்க. இல்ல என்ன Direction. நீங்க ஒண்ணு ஏதாவது பண்ணணும், யாருமே பண்ணாத பண்ணணும்னா என்ன கேட்பீங்க? அவர் எல்லாமே பண்றாரு சார். எல்லாமே பண்றாரு. தெரியாம பண்றாரு. மத்தவங்க வந்து செஞ்சுட்டு நான் இதை செஞ்சு சொல்றது இல்ல. அதுதான் மெயின். விளம்பரம் பிடிக்காத ஒரு ஆளு. நீங்க இந்த படத்துக்காக ஒரு விஷ் பண்ணணும், என்ன விஷ் பண்ணுங்க? விஷ் பண்ணல சார். இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அவர் விஷ் பண்றது நம்ம வயசு இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஆனா வணங்குறேன். வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறேன். அவ்வளவுதான்.